ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 1,05,000 ரூபாய் இப்பொழுது கொடுத்துருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 பேர் பெரியார் உலகத்துக்காக நிதி கொடுத்துருக்காங்க. அனைவரையும் இந்த மேடையில் ஐயா ஜானகிராமன் அவர்கள் 25,000 ரூபாய் பகுத்தறிவாளர் கழக தலைவர் 25,000 ரூபாய் செக் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10,15,000 கொடுத்துருக்கோம். இது ஒரு எல்லாரும் கொடுத்த மாதிரி முக்கிய தலைவர்கள் வந்து இங்கே மேடைக்கு வந்து நம்ம செக்கு ஒரு கோடு கொடுக்கலாம். 10,21,500 ரூபாய் இன்னும் நிதி வந்து கொண்டே தான் இருக்கு. எங்களால் சரி சரி மகடியில் வாங்க மேல மாவட்டம் ஆவடி மாவட்டம். அம்மா அடிஷனலா சேர்ந்துருங்க. கைட்டுப்பா, அது கைட்டு எடு மாட்டு. மிக சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெறக்கூடிய இந்த ஆவடி மாவட்ட திராவிடர் கழக சார்பிலே நடக்கக்கூடிய இந்த பெரியார் உலக நிதியளிப்பு விழா, அதுபோலவே கொள்கை பரப்புகின்ற நிகழ்ச்சியாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் இருந்தே
நம்முடைய மரமலை மாநாடு நடந்த காலத்தில் அறிவிக்கப்பட்டதைப் போல தமிழ்நாடு முழுவதும் இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்ற அந்த தலைப்பிலே மிக சிறப்பான வகையில் இங்கே தமிழ்நாடு முழுக்க நடந்த பிரச்சார பரப்புரை கூட்டத்தை தொடர்ந்து இங்கு சென்னை பகுதியிலே ஆவடியிலும் தேதியை குறித்திருந்தார்கள். 2 மாதங்களுக்கு முன்னாலே நடந்திருக்க வேண்டிய கூட்டம் தவிர்க்க முடியாத காரணங்களால் அது தள்ளி வைக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கும் கூட கூட்டம் நடக்குமோ என்று நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கெல்லாம் காலையில் ஐயம். காரணம், நம்முடைய ஒப்பற்ற பொது தொண்டின் இலக்கணமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெருந்தலைவர் அன்பிற்குரிய ஐயா படமாகவும் பாடமாகவும் இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய அந்த மறைவு இன்றைக்கு மதியம் ஏற்பட்டு விட்டது. அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில் நம்முடைய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி என்னவென்றால், இன்னமும் ஒருவேளை ஆசிரியர் கூட்டத்தை தள்ளி வைத்து விடுவாரோ என்று அவர்கள் கவலையோடு கேட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு சென்று அங்கே ஐயா நல்லக்கண்ண அவர்களுக்கு முதலில் மரியாதை செலுத்திவிட்டு அடுத்த நிகழ்ச்சியாகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே அவருடைய படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழ் வணக்கத்தை நாம் வீர வணக்கமாக செலுத்தி இருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அற்புதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிற ஆவடி மாவட்ட கழக பொறுப்பாளர்களையும் காப்பாளர்களையும் நான் வெகுவாக பாராட்டுகிறேன். உள்ளபடியே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே இந்த ஆவடியிலே வந்து இங்கே உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது நீண்ட நேரம் பேசணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் இங்கே இப்போதே மணி உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் மணி 9:15 ஆகிறது. 10 மணிக்குள்ளே கூட்டம் முடிக்கணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதிகபட்சம் போனால் ஒரு 40 நிமிடம் பேச முடியும், அதுவே அதிகம். தோழர்கள் நிறைய இங்கே மற்ற தோழர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த வகையில் சிறப்பான வகையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இங்கே வருகிற போது அந்த குறுகிய காலத்தில் இதை எல்லா செய்திகளையும் விளக்கி விட முடியாது. பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் உங்களை உற்சாகத்தோடு கழகத் தோழர்கள் ஏராளம் இங்கே வந்திருக்கிறீர்கள். சுற்று வட்டார கழக பொறுப்பாளர்கள், அதுபோலவே தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களும் மிக அருமையாக இங்கே ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது எல்லாவற்றையும் விட இன்னும் சிறப்பு என்னன்னு சொன்னால், நானே கூட எதிர்பார்க்கல. ஆவடி மாவட்டத்தில் 10 லட்சம் அவங்க சொன்னாங்க. சொன்னதை தாண்டி 10,20,21,000 ரவுண்ட் பண்ணிட்டார் நம்முடைய பொறுப்பாளர். அதுதான் மிக முக்கியம். போகும்போது எண்ணி பார்த்து தான் வாங்கிட்டு போவோம் நாங்கள், அதோட சந்தேகமே இல்லை. ஏன்னா பெரியார் தொண்டர்கள் எல்லாருமே சரியாக இருப்பாங்க. அந்த வகையில் அந்த பெரியார் உலகத்துக்கு மிகப்பெரிய அளவிற்கு இதுவரையில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே இப்படி ஒரு அற்புதமான கொள்கை பிரச்சாரமும் தொண்டு நிறுவனம் இல்லை என்று பார்க்கக்கூடியவர்கள் அதிசயப்படக்கூடிய அளவிற்கு தந்தை பெரியார் அவருடைய 95 அடி உயர சிலையும் 60 அடி நீளமும் இயக்க வரலாறு. பெரியாருக்கு முன் சமூகம் எப்படி இருந்தது, பெரியாருக்கு பின் எப்படி வந்தது, திராவிட இயக்கம் என்ன சாதித்தது, எல்லாம் சமூக மாற்றமெல்லாம் அங்கே ஒரு பெரிய ஆய்வுக்கூடமாக இருக்கும். பிள்ளைகள் சிறு குழந்தைகளிலே இருந்து முதியவர்கள் வரையிலே எல்லோருமே பார்த்து வியக்கத்தகுந்த அளவிற்கு சிறுகனூர் அருகில ஏற்பாடுகள் 35 ஏக்கரா நிலப்பரப்பில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அதற்குத்தான் நாங்கள் நிதி திரட்டுகின்ற நேரத்தில் தாராளமாக வந்தபோது நானே எதிர்பார்க்கவில்லை. ஆவடி தோழர்கள் சிறப்பாக, இந்த ஆவடி மாவட்ட தோழர்கள் கட்டுக்கோப்போடு நடத்துகிறார்கள். எதை செய்தாலும் கட்டுப்பாடு,
சிறப்பு அத்தனையும். இவ்வளவு தாய்மார்கள் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். நம்ம மகளிர் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கி இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. நிறைய பேசணும்னு எனக்கு ஆசை. 2 காரணத்தினால மிக தெளிவாக இங்கே பல கருத்துக்களை சொல்ல வாய்ப்பில்லை, நேரத்தின் நெருக்கடி. அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கிறோம், இந்த புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். மிக முக்கியமாக அதில் நீங்கள் ஒவ்வொருவரும் பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேண்டுகோள் என்னன்னா, இயக்கத்தோழர்கள் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதை விட முக்கியம், இயக்க தோழர்களுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், அண்மையில் நடந்த திருச்சியில், அதாவது அண்மையில் நடந்த ஒரு நம்முடைய மாநாடு, தஞ்சையில் நடந்த மாநாட்டில் 3 புத்தகங்களை வெளியிட்டோம். மகளிர் மாநாடு, அதே போல் மாணவர் இளைஞர்கள் மாநாடு, மகளிர் பாசறை. இந்த 3 புத்தகங்களும் இங்கே கிடைக்கின்றன. அது விலை அதிகம் கூட கிடையாது, போராமே. பெண்ணியேன் அடிமையானால் என்ற இந்த புத்தகம் தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுகள், சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய புத்தகம். இப்போ 50வது பதிப்புன்னு வந்திருக்கு. பல லட்சக்கணக்கில் உலகம் பூரா பல மொழிகளிலே, உலக மொழிகளிலே பெரியார் போயிருக்கிறார். பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம்னு சொல்வதற்கு அடையாளமாக இந்த புத்தகத்தை எல்லார் வீட்டிலையும் கொடுக்கணும். இந்த ஆட்சி, இன்றைய திராவிட மாடல் ஆட்சி ஒப்பற்ற ஆட்சி. இதை எந்த கொம்பனாலும் அசைத்து விட முடியாது. சும்மா ரொம்ப பேர் வரலாம், வடக்கே இருந்தெல்லாம் வரலாம். எப்பவுமே நமக்கு வடக்கே ஒத்து வராது. வாடை காற்று கதவை சாத்துன்னு சொல்லுவோம். மிக முக்கியமாக தென்றல்னா கதவை திறந்து வைன்னு சொல்லுவோம். இதுதான் நம்முடைய மிக முக்கியமானது. எனவே தென்றல் எப்போதுமே, வாடை காற்று உடம்புக்கு ஆகாது என்று சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, டெல்லியில் பார்த்தீங்கன்னா அங்கே சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு டெல்லிக்குள்ளே இருக்குது. மிக முக்கியமாக காற்று மாசுபட்டிருக்கு. டெல்லியில் காற்று மாசுபட்டிருக்கு. டெல்லியால் இந்திய காற்றே மாசுபட்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். டெல்லியில் காற்று மாசுபட்டிருக்கிறது. ஆனால் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னால இந்திய காற்றே இந்தியா முழுவதும் மாசுபட்டிருக்கிறது. அந்த மாசை சரிப்படுத்தி உண்மையில் நல்ல காற்றை தர வேண்டுமானால் இந்த தென்றல் தேவை. அதைத்தான் ஸ்டாலின் அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாள் தவறாமல் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி தோழர்களோட. அதுக்கு ஒரு பெரிய பயிற்சி மாதிரி இருக்கக்கூடியதில் அதுக்கு பெண்கள் சரிசமம். இந்த ஆட்சி மாதிரி ஏன் இவ்வளவு தாய்மார்கள், மகளிர், எல்லா தரப்பும் இங்கே இருக்கிறார்கள் எண்ணி பாருங்கள். இந்த புத்தகம் தான் எல்லாரையும் விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும். பெண்ணியன் அடிமையானால்னு கேட்டார். இந்த புத்தகத்தில் இல்லாத செய்தியை பெண்ணுரிமையை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா ஐயா அவர்கள் மற்றவர்களை அதிர்ச்சியூட்டக்கூடிய அளவிற்கு சொன்னார். இதனுடைய ஒரு கட்டுரை 100 ஆண்டாயிருக்கு. அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை எல்லாருக்கும் பரவணும், வீட்டுக்கு வீடு கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம தோழர்கள் என்ன பண்ணணும்னா, அவரவர்கள் 100, 200 அப்படின்னு மொத்தமாக வசதி இருக்கிறவர்கள் வாங்கணும். மகளிரை அழைச்சி இப்போ நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்கார், மகளிர் படை உள்ளே போகுது. அது பாட்டுக்கு அது போகட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யணும். என்னென்னா, இந்த புத்தகம் விலை பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய, இந்த மாதிரி எங்கேயும் கொடுக்க மாட்டார்கள். இது லாபத்துக்காக, வியாபாரத்துக்காக கொண்டு வரல. 48 பக்கம். என்ன விலைக்கு மக்களுக்கு சாதாரணமாக போய் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். என்ன விலை போட்டிருக்கிறோன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், 20 ரூபாய். அதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கு தந்தை பெரியார் செய்தது என்ன, 100 செய்திகள் போகும்போது இந்த பெண்கள்கிட்ட கொடுத்தா. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவசமான பேருந்து பயணம் மிக முக்கியமாக. அந்த பேருந்தில் போகும்போதே இது ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா போய் இறங்கிறதுக்குள்ளே படித்து முடிச்சிடுவாங்க. இல்லை, அதுதான் மிக முக்கியம். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், வெறும் மக்கள் பதிப்பு என்று போட்டு வெறும் 10 ரூபாய் இது. அதே மாதிரி அழுகை, நம்முடைய அரசுக்கு ஏன் தொல்லை, ஏன் டெல்லியிலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு சங்கடத்தை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், நம்ம அரசினுடைய மாநில அரசு தான் மக்களுக்கு நேரடியான அரசு. அந்த அரசில் உள்ள அதிகாரத்தை எல்லாம் இந்திய அரசியல் சட்டத்தில் வகுத்திருந்தாலும் கூட அதையெல்லாம் கபலீகரம் பண்ணுறாங்க. அதுக்காக போராடி
தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும், எங்கள் உரிமையை நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் குருகுலத்திலே பயின்ற காரணத்தினாலே அவர் தெளிவாக ஒன்றே சொன்னார். என்னன்னா, உறவுக்கு கை கொடுப்போம். நம்ம ஒன்றும் வித்தியாசமெல்லாம் இல்லை. ஆனால் உறவுக்கு கை கொடுக்கிற நேரத்தில் உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு சொன்னார். அந்த உரிமைக்கு குரல் கொடுக்கறது என்னன்னு சொன்னால், அதுதான் நம்முடைய மாநில அரசுக்குள்ள உரிமை. நம்ம வசூலிக்கிறதெல்லாம் நம்ம பணத்தை அவர்கள் வாங்கிக்கிட்டு அதை எங்களுக்கு திருப்பி கொடுங்க கொஞ்சம் ஒரு பகுதியினாலே நாம் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாட வேண்டிய அளவிற்கு இருக்கிறது. டெல்லிக்கு காவடி தூக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் தேவையில்லை. அரசியல் சட்டப்படி மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதைத்தான் அறிஞர் அண்ணா மிக தெளிவாக கடைசி கடிதம் இதை படிக்கும்போது, இது வெறும் 20 ரூபா தான், ரூபாய்க்காக இல்லை. இதை வாங்கி மொத்தம் 3 புத்தகமும் 50 ரூபா தான். ஏன், இது அடக்கம் அதிகம். ஆனால் மக்கள் மத்தியில் எதுக்காக கொடுக்குறோன்னு சொன்னால் இதை பரப்பணும். அப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க வேண்டும், படிக்க வேண்டும், மகளிருக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கு போராட்டமே இந்த 3 புத்தகங்களை அடிப்படையாக வைத்து தான் அரசியல் போராட்டம், தேர்தல் போராட்டம், எல்லா போராட்டமும் இருக்குது. அதுக்குரிய அடித்தள கருத்துக்கள் இங்கே இந்த புத்தகங்கள் கிடைக்கின்றன. நீங்கள் வாங்க வேண்டும். நீங்கள் படித்தால் மட்டும் போதாது, மற்றவர்கள் கொடுக்கணும். இது வியாபாரத்துக்கு அல்ல, மீண்டும் சொல்லுகிறேன், இது ஆதாரத்துக்காக. இது அவதூறு பரப்புன்ற புத்தகங்கள் அல்ல, ஆதாரங்களை காட்டி நம்மை உணர்வு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான செய்திகள். அந்த வகையில் இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இது ஆவடி மாவட்ட தலைவர் ஐயா கார்வேந்தன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட செயலாளர் இளவரசன் அவர்களே, முன்னிலை வைக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, தலைமைக்குழு உறுப்பினர் தேசிய கோபால் அவர்களே, உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் திமு திராவிடமணி அவர்களே, ஆவடி மாநகராட்சி துணை மேயர் சூரியகுமார் அவர்களே, தமிழர் விடுதலை கழக தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் அப்துல் அஜீஸ் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க தலைவர் அந்தரிதாஸ் அந்தரிதாஸ் அவர்களே, அதே போல அருந்ததியர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் தோழர் ரங்கநாதன் அவர்களே, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அமித் பாபு அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர் தாமு ஜான் அவர்களே, ஆவடி செங்குட்டுவன் அவர்களே, பகுத்தறிவாளர் கழக தலைவர் ஞானகிராமன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக உரையாற்றிய தோழர் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, மகளிர் அணியினுடைய மாநில செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வி அவர்களே, கழக பொதுச் செயலாளர் அன்புராஜ் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் தோழர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே, காப்பாளர் முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் தென்னரசு அவர்களே, துணைத் தலைவர் ரகுபதி அவர்களே, துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, சோபன் பாபு, வெங்கடேசன், பசும்பொன், கார்த்திகேயன், தாமோதரன், ஜெயந்தி, பூவை செல்வி ஆகிய தோழர்களே, முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர்கள் நடராசன் அவர்களே, துரை முத்துகிருஷ்ணன் அவர்களே, நன்றி உரை கூறுகள் இருக்கின்ற முருகேசன் அவர்களே, மற்றும் ஊடகவியலாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த 2 தலைப்பு, பணம் இவ்வளவு சிறப்பாக கொடுத்ததுக்காக உங்களுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக, இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் பாஜக ஆட்சி என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் அதே போல ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடல்னு சொல்லுகிறோமே, அந்த அடிப்படையாக வைத்து தான் இப்போ தேர்தலில் வருகின்ற தேர்தல், இன்னும் சில நாட்களிலே தேர்தலை அறிவிப்பு கொடுப்பார்கள். ஒரு தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தலில் என்ன மிக முக்கியம், மீண்டும் எல்லாரும் கட்சி கட்டிகிட்டு இருக்காங்க. பல ஆட்கள் போராமே என்ன, ஒரு பக்கத்தில் உணர்வாளர்களாக இருக்கிற நம்மை போன்றவர்கள் காலங்காலமாக இருந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் இந்த நீதி கட்சி திராவிட இயக்கம் வந்தது. மிக முக்கியமாக இந்த திராவிட இயக்கத்தில் அதனுடைய அடிப்படை என்னவென்றால், 110 ஆண்டுகளுக்கு முன்னாலே வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
110 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்த இயக்கம் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்ற பேரில் இருந்தது. நான் பிராமின் மூமெண்ட் இருந்தால் அது பேர். எதிர்மறையில் தந்தை பெரியார் தான் சொன்னார், ஏன் நமக்கு அடையாளம் இல்லையா? நமக்கு அடையாளம் இருக்குது, தனி அடையாளம் இருக்குது. அது என்ன? அதுதான் திராவிடன் என்று சொல்லக்கூடிய திராவிட நாகரிகம், திராவிட பண்பு என்று சொல்லித்தான் அதை டாக்டர் TM நாயர் அவர்கள் அந்த காலத்தில் நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற கட்சி ஆரம்பித்த நேரத்தில் அதற்கு 3 பத்திரிகைகள் நடத்தும் போது தமிழ் பத்திரிகைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா திராவிடன்னு தமிழ் பத்திரிகை வச்சாங்க. எப்போ? நாமெல்லாம் பிறக்காத காலத்தில் 1918 திராவிடன் வருகிறது. ஆகவே நம்முடைய கலாச்சாரம். இன்னொரு பக்கம் ஆரியம். இப்போ போராட்டமே ஆரியம் திராவிடம் தான். அந்த போராட்டம் அப்பப்போ பல்வேறு உருவம் எடுக்கும். அதுதான் மிக முக்கியம். அதையெல்லாம் விலைக்கு சொல்லுவது தான் இந்த தேர்தலிலையும் அந்த போராட்டம் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இந்த போராட்டத்தை சொல்லணுன்னா இந்த பாருங்க, இதை நான் சொல்கிறத விட இப்போ போராட்டம் எதை நடக்கிறது என்று சொன்னால் மனு தர்மம் மீண்டும் வர வேண்டும். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. மனு தர்மம் வரணும். ஏன் மனு தர்மம் வரணும்? மனு தர்மம் தான் ஜாதியை காப்பாற்றுறது, ஜாதியை உருவாக்கினது. இதில் தெளிவாக சொல்கிறார், அந்த பிரம்மாவானவர் இந்த உலகத்தை காப்பாற்றும் பொருட்டு இங்கே வைக்கிறது மனு தர்ம புத்தகம். அசல் மனு தர்மம் எப்போ 1919 போட்டது. அதுக்கு முன்னாலேயே வெளியிட்டிருக்கிறான். எல்லா பதிப்புகளும் நம்மகிட்ட இருக்குது. அதில் ஜாதி மிக முக்கியம். கடவுளே உருவாக்கினார். அதுவும் எப்படி உண்டாக்குனார்? தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், அதுக்கும் கீழே இதற்கு எல்லாவற்றுக்கும் கீழே இந்த படிக்கட்டில் அனைத்து சாதியை சார்ந்த, அனைத்து சமூகத்தை சார்ந்த பெண்கள், உயர் ஜாதி பெண்கள் என்றெல்லாம் கிடையாது. உயர் ஜாதின்னு சொன்னாலும் எல்லாமே நமோ சூத்திரர்கள் அப்படின்னு இந்த மனு தர்மத்தில் சொல்லியிருக்கார். இது மிக முக்கியம். இதை பற்றி நான் சொல்வதை விட இப்போ இதை அரசியல் சட்டமாக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த அரசியல் சட்டம் இப்போ நடைமுறையில் இருக்கிற அரசியல் சட்டம் ஒரு அரசாங்கம் நடத்தணும்னா அவங்களாதார அரசியல் சட்டம் தான் எல்லாவற்றுக்கும். அது நீதிமன்றமாக இருந்தாலும், ஊராட்சி மன்றமாக இருந்தாலும், நகராட்சி மன்றமாக இருந்தாலும், சட்டமன்றமாக இருந்தாலும், நாடாளுமன்றமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் பின்பற்ற வேண்டியது என்ன? அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டம் பாருங்க, இந்த அரசியல் சட்டம் அரும்பாடுபட்ட அதில் ஜாதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் இருக்குது. அதில் எல்லாம் பார்ப்பனர் இருந்தாலும் கூட அம்பேத்கர் உள்ள நுழைஞ்சி என்னென்ன செய்ய முடியுமோ அவரால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்ச முயற்சி பண்ணி ஒரு நல்ல ஒரு முன்னாக்கத்தை உருவாக்கினார். பீடிகை அப்படின்னு அதில் தெளிவாக எழுதிட்டார். என்ன எழுதினார்னா, இந்த ஆட்சி எப்படி இருக்கும், இதை மாற்ற முடியாது என்று சொல்லி பீடிகை பிரியாம்பிள்னு சொல்லக்கூடிய இதில் தெளிவாக சொன்னார். மக்களாகிய நாம் நமக்கு நாமே வழங்கி கொள்வதுன்னு ஆரம்பித்தார். இந்த அரசியல் சட்டத்தை வேற யாரும் கொடுக்கல, நாமே மக்கள் பிரதிகளை உருவாக்குறோம். யாருக்காக? மக்களுக்காக உருவாக்குகிறோம். அப்படி உருவாகும் போது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதுதான் தத்துவம், அதுதான் மிக முக்கியம். அதை உள்ள நடந்து கொண்டு இங்கே சொல்லுகிறார்கள். இந்த ஆட்சி எப்படி இருக்கணும்? 1, முழு இறையாண்மை மிக்க. 2, சோசியலிச சமதர்ம சோசியலிசம். 3, அதாவது மதச்சார்பற்ற. 4, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஜனநாயக குடியரசு. இந்த 5 அம்சங்களுக்கு தான் ஆட்சி நடக்கணும். இப்போ போராட்டமே இந்த இந்திய அம்சங்களையும் இல்லாத ஒரு ஆட்சியாகத்தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சி இருக்கிறது. அதனுடைய கொள்கை, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னன்னா, அது ஏன் ஆர்எஸ்எஸ்ஸை முன்னிலைப்படுத்துகிறோம்னா, பிஜேபிக்குன்னு தனியாக ஒரு அதிகாரம் கிடையாது. என்னதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் யார், எந்த மந்திரி, எந்த இடத்துல இருக்கிறது, என்ன இலாக்கா அப்படின்னு சொல்ல வேண்டுமானால் அதை முடிவு பண்ணுறவங்க பிஜேபி கிடையாது. இப்போ மற்ற கட்சிகள்லாம் அப்படி கிடையாது. அரசியலில்
அது காங்கிரஸாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம். அந்தந்த அரசியல் கட்சி அவர்களுடைய கட்சிக்குழு தான் அவர்களை முடிவு பண்ணும். ஆனால் இந்த அரசியல் கட்சி அரசியல் அல்லன்னு சொல்லிக்கொண்டு அரசியலுக்கு மேலே மூக்குழாங்கையை பிடிச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னா ஆர்எஸ்எஸ். ஏன் அந்த ஆர்எஸ்எஸ் என்ன எப்போ உண்டாக்குச்சு? சுயமரியாதை இயக்கம் ஐயா அவர்களால் 1925 உருவானது. அதே போல் அதே காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு பார்ப்பனர்களால் வடக்கே உருவானது. அதே கட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே இந்தியாவுக்குள்ள உருவானது 1925. இப்போ நம்ம பாராட்டுறமே நல்ல கண்ணு பிறந்ததும் 1925. அதுதான் மிக முக்கியம். ஆகவே இந்த வரலாறு எப்படி என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதில் இந்த மனு தர்மத்தை ஏன் வலியுறுத்துகிறான்? நான் சொல்கிறத விட அவர்களை சொல்லணும். குறுகிய காலமாக இருக்கிறதுனால சில விஷயங்களை உங்களுடைய சிந்தனைக்கு சொல்கிறோம். இங்கே இது நாங்கள் எழுதின புத்தகம் அல்ல. இந்து மதம் எங்கே போகிறது யார் எழுதின? அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார். 101 வயசு வரையில் இருந்தார் அவர் பூராமல். அவர் மிகப்பெரிய அளவுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயம் உள்ளவர். அவ்வளவு சங்கராச்சாரியார்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். சனாதனத்தினுடைய உச்சத்துக்கு இருக்கக்கூடியவர். இவர் நக்கீரன் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதி கொண்டு வந்ததை புத்தகமாக போட்டிருக்காங்க அவங்க. இந்த புத்தகம் அன்னைக்கு வெளியீடு, எங்களுடைய வெளியீடு அல்ல பூராமே. ஆனாலும் இதில் அவர்கள் எழுதும்போது அவரே பல உண்மைகளை அஷ்டாங்கமாக சொல்லியிருக்காரு கடைசியில். ஏன்னா வயசான உடனே உண்மையை சொல்லிட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கலாம் அவருக்கு. அதனால் இங்கே வரும்போது முதல்ல வர்ற ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ ஏன் திமுக ஆட்சி மீண்டும் வரக்கூடாதுன்னு அவ்வளவு கச்சை கட்டிட்டு நிற்கிறாங்க? ஏன் பார்ப்பன ஏடுகள் வேகமாக எழுதி பண்ணுறாங்க? ஏன் சில கூலிப்பட்டாளத்தை பிடிச்சி வச்சிருக்கிறான்? ஏன் சில விபீஷணர்களை தேடுறான்? எதுக்காக குறுக்கு வழியில் கையாளுறாங்க? நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய மக்களிலிருந்து இந்த ஆட்சிக்கு இருக்கிற புகழை எப்படியாவது நாசமாக்கணும், அவதூறுகளை உண்டாக்கணும், தவறான செய்திகளை சொல்லணும், அதன் மீது சேற்றை வாரி இறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே. எதுக்காக? இதைத்தான் புரிந்து கொள்ளணும். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த கூட்டம், வேறு ஒன்றுமே இல்லை. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் வெள்ளந்தையாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். ஆகவே வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, எது பால் எது சுண்ணாம்பு கரைன்னு தெரியணும் மிக முக்கியமாக. அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி வருகிற நேரத்தில் நண்பர்களே, இவர் சொல்லும்போது பாருங்கள், இதில் சொல்லுகிறார்கள் ஆரியர்கள் வந்தேரிகள். இதை நாம் சொல்லலை. நாம் சொன்னால் இவன் குரோதத்துக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் திராவிட கழக மேடைன்னா ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பேசவே மாட்டோம். அது எல்லாருக்கும் தெரியும் போராமல். ஆமாம், நாங்கள் எங்கே பேசினாலும் அதை சொல்லுவோம். அதுலேயும் நான் அதை இல்லாமல் வரும்போது ஒரு மூட்டையை தூக்கிட்டு தான் வர்றோம். போராமல் ஒரு பையன் எடுத்துக்கிட்டு ஒரு முறை சொன்னார். உங்களுக்கு தெரியும், பார்ப்பனர்களுக்காக வாதாடுறவர். அவர் சொல்லும்போது ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குன்னா, அது சார் நீங்கள் ஆதாரத்தோடு தான் சொல்லுவீங்க. நீங்கள் எழுத புத்தகத்தை எடுக்க வேணாம் சார், நீங்கள் சொன்னாலே ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் அது இல்லாமல் எடுக்காமல் சொல்ல மாட்டீங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இருக்கக்கூடிய அளவில் இருக்க ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்ல பாருங்கள். எல்லாம் கவனிக்க வேண்டும். தாய்மார்கள் இருக்கிறீர்கள், பொதுமக்கள் இருக்கிறார்கள், தோழர்கள் இருக்கிறார்கள். ஏன் எங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் என்ன கோபம்? தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு என்ன வெறுப்பு? நாங்கள் யாரையும் வெறுப்பதில்லை. தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் சுயமரியாதை இயக்கமும் அந்த ஆரம்பித்து சொன்னேன். அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் கொள்கை அனைவரும் உறவினர், பிறப்பினால் வேறுபாடு கூடாது, பிறவி பேதம் கூடாது. பிறவி பேதம்னு சொல்லும்போது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று கிடையாது, எல்லாரும் ஒரே ஜாதி. இப்போ நாங்கள் அதனால தான் ஒரு கேள்வி கேட்குறோம். மோடி இப்போ என்ன சொல்கிறாரு? இந்தியாவில் மாநிலங்கள் இருக்கக்கூடாது, மற்றவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய நாட்டில் ஒரே நாடு, மற்ற எல்லாம் மாநிலங்கள்லாம் இருக்கக்கூடாது, ஒரே நாடு,
ஒரே மதம், அது என் மதம் தான். அது என்ன மதம்? இந்து மதம். மற்ற மதங்கள்லாம் இருக்கக்கூடாது. இஸ்லாமியரா அவருக்கு வேலையே கிடையாது, அவங்களாம் நாட்டை விட்டு வெளியேற்றணும். இந்த பாருங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடை ஒதுக்கிறான். இஸ்லாமியர்கள் படிப்பார்கள் வந்தால் கூட அவர்களுக்கு இடமில்லைன்னு இருக்கிறார். கிறிஸ்தவர்களா இவரெல்லாம் நம்ம எனிமிகள், அதாவது எதிரிகள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் புத்தகமே எழுதி வைக்கிறார். போராமே நடைமுறையில் இந்த ஆட்சி அதை தான் செய்கிறது. அவர்களுடைய பங்கையெல்லாம் எடுத்து விடுகிறார்கள் ஜனநாயகத்தில். எனவே அவர்களை பொறுத்தவரையில் எதிரிகள் பார்க்குறாங்க. நாம் அப்படி இல்லை, அனைவரும் உறவினர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்லுகின்ற ஜாதியை ஒழிக்க வேண்டும். அதே போல் ஆண் உயர்ந்தவர் பெண் தாழ்ந்தவர் என்ற பேதம் இருக்கக்கூடாது, பிறவி வேதம் கூடாதுன்னு சொல்லும்போது அதுவும் என் சொல்லு இது கிடையாது. இதெல்லாம் அப்படியெல்லாம் இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சுயமரியாதைக்காரர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பகவான் படைச்ச மாதிரி தான் இருக்கணும். கடவுளே சொல்கிறாரு, 4 ஜாதியை நான் தான் உருவாக்கினேன், அதை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்வார்கள். இங்கே என்ன இருக்கிறது பாருங்கள். ஆரியர்கள், இவர் எழுதுகிறார், ஆரியர்கள் சிந்து நதி, இமயமலை என்று பள்ளத்தாக்குகளை தாண்டி இந்தியாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மூர் மலைச்சாலையை விட அது கடினமான மலைச்சாலை. ஆகவே வரும் பெண்கள் பார்த்தார்கள், ஐயா காடு மலை விலங்குகள் இவற்றெல்லாம் கண்ட ஆரிய பெண்களுக்கு, கவனிங்க, நான் சொல்லலை, அவர் சொல்கிறார், ஆரிய பெண்களுக்கு தைரியம் இல்லை. பெண்கள் கோரிக்கை விடுத்தார்கள், அது புறக்கணிக்கப்பட்டது. வரும் பெண்கள் வரலாம், வராதவர்கள் இங்கே இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார்கள். ஆப்கானிஸ்தானத்தை விட்டு ஆரிய கூட்டம் கிளம்பி இந்தியாவுக்கு நுழைந்தபோது கூட வந்த பெண்கள் கம்மி. இந்த ஆண்களின் எண்ணிக்கையோடு பார்த்தால் பெண்களின் எண்ணிக்கை ஒப்பிட்டால் இல்லை, அது புறக்கணிக்கிறது தான். அடுத்த வரி தான் ரொம்ப மிக முக்கியம், நல்ல கவனிங்க. அவர் எழுதுகிறார், ஆரியர்கள் பெண்களைத்தான் விட்டு விட்டு வந்தார்கள், ஆனால் மனுஸ்மிருதியை கையோடு கொண்டு வந்தார்கள். எதை கொண்டு வந்தார்கள்? இதை தான் கொண்டு வந்தார்கள். இந்த மனுஸ்மிருதியை கையோடு கொண்டு வந்தார்கள். இந்த மனுஸ்மிருதியை கொண்டு வந்த நேரத்தில் அதை ஏன் கொண்டு வந்தான் அதையும் பின்னால் சொல்கிறார்கள். இதனுடைய தத்துவம் என்ன இது சொல்லும்போது நாங்கள் சொல்லவில்லை, இதை சொல்லுவது அக்னிஹோத்திரன் தாத்தாச்சாரியார், பார்ப்பனருடைய மனத்தினுடைய தத்துவங்களுடைய சனாதனத்தினுடைய பிரதிநிதி தலைவர். அவர் சொல்கிறார், பிராமணன் சத்திரியன் வைசியன் என வேதம் வகுத்த சமூக நிலைகளை மனு பிளவாக்கியது. எனவேதான் மிக சூத்திரனுக்கு மனு சூத்திரனை பற்றி சூத்திரன்னா என்ன, பார்ப்பானுக்கு வைப்பாட்டி மகன் எழுதி வச்சிருக்கிறான். இதுவும் இந்த புத்தகத்தில் இதுதான் சட்டப்படி இருக்கு. இதை ஒழிக்கணும்னு முதல்ல சொல்லி அரும்பாடுபட்டு இன்றைக்கு நம்ம எல்லாம் மானத்தை கொடுத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்ற அந்த மாமனிதர். பெரியார் பிறந்திருக்காவிட்டால் நமக்கு இந்த சொரணை பிறந்திருக்காது. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு என்னன்னு தெரியல. பெரிய அளவுக்கு பெரியாரா என்ன சாதிச்சு விட்டான்னு கேட்பார்கள். அதை பற்றி நாம் கவலைப்படவே இல்லை. ஆகவே தான் நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதை சொல்லுகிறார். இது என்ன எழுதுகிறார்கள்? இப்படி சூத்திரனை பற்றி மனு இப்படி எழுதியது, சூத்திரனுக்கு அறிவு கொடுக்காதே. சூத்திரன் நான் உழைக்கிறவெல்லாம் நாமெல்லாம் சூத்திரன். ஆகவே அறிவு கொடுக்காதே, தர்மோபதேசம் பண்ணாதே. சண்டை வந்தால் எந்த பக்கம் சூத்திரன் இருக்கிறானோ அந்த பக்கத்துக்கு தண்டனை கொடு, அவனை உதை. இப்படி பேசுகிறது மனு. இந்த மனு தர்மம், இந்த மனு தர்மத்தை எதிர்த்து தான் சுயமரியாதை இயக்கம் பிறந்தது. சமத்துவத்துக்காக, சம வாய்ப்புக்காக. எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இது மனு தர்மத்துக்கு விரோதம். எல்லோரையும் படிக்காம தான் வச்சிருந்தான். இன்றைக்கு இதுக்கப்புறம் நம்முடைய இயக்கங்கள் தலை தூக்கிறப்ப ஆரம்பத்தில் இருந்தவுடனே பார்ப்பனர்கள் நினைத்த உடனே சமஸ்கிருத மொழியை கொண்டு உள்ளே விட்டான். வடமொழியை சொன்னான், மந்திரம் சொன்னான். எதை கொடுத்தாலும் உனக்கு அறிவு கிடையாது என்று சொன்னார்கள். உள்ளே எழுதி வச்சிருக்கிறான்.
ஆகவே நம்ம ஆட்கள்லாம் வெறும் மூட்டை தூக்குறவனாக இருந்தான், கல்வி கூட கிடையாது, நம்ம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு இருந்தான். இதையெல்லாம் மாற்றி காட்டிய இயக்கம் தோன்றியதுதான் சுயமரியாதை இயக்கம். அதனால மக்கள் வடநாட்டிலேயே கூட அந்த உணர்ச்சி வந்துச்சு. எங்கள் ஜோதிபா புலே மராத்தியத்தில், சாவித்ரிபாய் புலே தான் முதல்ல பெண் கல்வி ஆரம்பித்தவங்க. அதை கண்ட உடனே அங்கே புனேவில் அந்த ஏரியாவில் நிறைய அதுக்கு செல்வாக்கு வந்துடுச்சு. அப்போ அதை அழிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, பார்ப்பனர்லாம் சேர்ந்து தான் ஆர்எஸ்எஸ்ன்னு வந்தாங்க. ஏற்கனவே இந்து மகா சபாலாம் வச்சுருந்தான், ஆனால் அது வெளிப்படையாக மதம்னு தெரியுது. அது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ்னால் நாங்கள்லாம் தொண்டர்கள், ஏதோ தொண்டர்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஷாக்கான்னு கூப்பிட்டா பையன்களை என்ன சொல்லுவான், அவங்க புலகா அப்படி தூக்குற மாதிரி அவனை ஏமாத்துறதுக்கு உடற்பயிற்சிக்கு தான் வாங்க, உடற்பயிற்சின்னு. அந்த உடற்பயிற்சிக்கு வந்தால் என்ன சொல்லுவான், இந்த நாட்டின் முதல் எதிரி யார், நமக்கு முஸ்லீம்கள் தான் முதல் எதிரி, இவர்கள் தான் எதிரி என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவருடைய மூளையிலே காவி சாயத்தை ஏற்றுவார். இப்படியெல்லாம் வந்ததுடைய விளைவு தான் நம்ம நாட்டில் சூத்திரன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னான். ஆனால் நம்ம ஆளுங்க படிக்கிறேன். இன்னைய வரையில் நம்ம அரும்பாடுபட்டு நீதி கட்சி பாட்டு 110 ஆண்டுகளுக்கு முன்னால் முதல்ல கம்யூனல் ஜீவோ என்ற வகுப்புவாரி சமூக நீதியை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம தாத்தா படிச்சிருக்காரா, கல்லூரிக்கு போயிருக்காரா, தாத்தாவுக்கு தாத்தா போயிருக்காரா, பாட்டி படிச்சிருக்காரா? இன்னைக்கு நம்ம பெண்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கே அமைந்திருக்கிறார்கள் தாய்மார்கள், சகோதரிகள். அதே மாதிரி நண்பர்களே, ஒரு காலத்தில் பெண்கள் தான் அடிமைகள்னு ஆக்கி வந்தான். சரி பகுதி நம்ம பெண்கள், பார்ப்பன பெண்கள் படிச்சிருப்பாங்க, அவர்களை யாரும் படிக்காதவர்களே இருக்க முடியாது. ஆனால் அவர்களையும் கூட அவன் இழிவுபடுத்தி தான் கீழ் ஜாதின்னு வைத்திருக்கிறான், நம்ம சூத்திரர்கள்னு. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் அவர்களானாலும் யாராக இருந்தாலும் பெண்களுக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு படிப்பை கொடுக்கணும். பெண்கள் இது அத்தனையும் பெரியார் கொள்கையை உருவாக்கிற அந்த இயக்கத்தை அப்படியே செய்வதற்குத்தான் திமுக பிறந்தது, ஆட்சியை அமைத்தது. அண்ணா ஆட்சியை அமைத்தார், கலைஞர் அந்த ஆட்சியைக்கு நல்ல பீடம் எடுத்து கட்டடத்தை எழுப்பினார். அது மேலே இன்னும் சிறப்பாக உலகமே பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியாக இந்த ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கிறார். அதனால தான் மிகப்பெரிய அளவிற்கு நேரம் இல்லாதெல்லாம் சுருக்க சொல்கிறேன். தினசரி இந்த ஆட்சி வரக்கூடாதுல ஆட்சி என்ன தப்பு பண்ணுச்சு, அது செஞ்ச முதல் தப்பு எல்லாருக்கும் கல்வி கொடுக்குது, எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பெண்கள்லாம் பாருங்கள், நம்ம தாய்மார்கள் சகோதரிகள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்றைக்கி பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் இருக்காங்க. யாராவது நாங்கள்லாம் படிக்கும்போது ஒரு 70 வருஷங்களுக்கு முன்னால் பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் போகிறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. எல்லோரும் சம்பளம் கட்டணும், எல்லோரும் புத்தகம் வாங்கணும், புத்தகம் வாங்கிறது கூட வசதி இல்லாத இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லா விஷயத்தையும் போகணுமா, ரொம்ப தூரம் போகணுமா, சைக்கிள் வாங்கிக்கோங்க, செருப்பு போட்டுட்டு போங்க. சாப்பாடை நீங்கள் பாருங்கள், இதுவரையில் இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியெல்லாம் மதிய உணவு நீதி கட்சி ஆட்சியில் சர்பி தியாகராயர் ஆண்டபோது கார்பரேஷனில் மட்டும் கொடுத்தாரு. ஆனால் வெள்ளைக்காரன் அதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்ட்டான், அதனால் அதை நிறுத்த வேண்டியதாக போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பச்சை தமிழர் காமராசர், கல்வி வள்ளல் காமராசர் வந்தார், குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார். அந்த இடத்துல தான் இந்த மையம் பெரியார் பாடுபட்டதுனால ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சி மாறியது, பார்ப்பனர் ஆட்சி. அதற்கு பிறகுதான் ஒரு எழுச்சி ஏற்பட்ட உடனே காமராசர் பள்ளிக்கூடங்களை திறந்தார். அவர் 1000-3000 பள்ளிக்கூடங்களை முன்னால் மாற்றினார். 37 6000 பள்ளிக்கூடங்களை 52 மூடினார். கிராம பள்ளிக்கூடங்களில் பெரியார் தான் இந்த இயக்கம்தான் பள்ளிக்கூடங்களை ஏன் மூடுகிறீர்கள், பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுங்கள் என்று ஆண் பெண் அத்தனை பேருக்கும் அதை காமராசர் வந்த உடனே பள்ளிக்கூடம் கொடுத்தார். 8வது வரையில் முதல்ல இலவச கல்வி, அப்புறம் 10வது வரையில் கல்வி, அப்புறம் கல்லூரி வரையில் கல்வி. இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்தா இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, நிறைய சொல்லலாம், ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு. இந்தியாவில் திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி ஏன் அவ்வளவு கோவப்படுறா, அவள் இல்லாத விஷயத்தை சொல்கிறா, ஊழலுங்கிறா, அதை ஏற்பட்டு மிகப்பெரிய அளவிற்கு, ஏன் மிகப்பெரிய அளவிற்கு பெரிய ஊழலா? இந்த ஊழலை படிப்பேன்னு ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் கிளம்பி இருக்கார். அவர் அங்கேன்னு சொல்லுவார்,
அவருக்கே ஊழல் செஞ்சுட்டு உயர் நீதிமன்றம் 1.5 கோடியை வாங்கின சம்பளத்தை ஏன் மறைச்சேன்னு கேட்குறாங்க. அதனால மற்றவங்க யோகிதை எல்லாம் என்ன தெரியும், அது முக்கியமல்ல நமக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நண்பர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய செய்தி, இப்போ தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, நான் தாய்மார்களுக்கு அவங்க உழைக்கிறாங்க. மற்றவர்களுக்கெல்லாம் வீட்டு தாய்மார்கள் இருக்காங்க பாருங்க, சம்பளம் வாங்குறதுக்கு தவிர வீட்டுக்குள்ள அந்த தாய்மார்களுக்கு உழைக்கின்ற உரிமை இருக்குது. அவங்கள்ட்ட வேலை வாங்குறமே தவிர அவங்களுடைய உழைப்புக்கு நாம் என்ன பண்ணுறோம்னு நினைத்தார். அதனால தான் நாங்கள் மாதம் மாதம் அவர்களுக்கு அந்த உழைப்புக்கு உரிமை தொகை என்று கொடுப்போம்னு சொல்லி அவர்கள் சொன்னது. முடியுமா உங்களாலன்னு கேட்டாங்க. முடியுதா இல்லையான்னு பார்த்த உடனே, கொடுக்காத நிதி கொடுக்காத, நமக்கு வேண்டிய நிதியை கொடுக்காத, எங்கே டெல்லியிலேருந்து கொடுத்தா தானே இதுக்கு நல்ல பேர் வரணும், கொடுத்தா தானே அவர்கள் வருவார்கள், ஆகவே இதை செய்யாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறோம். இத்தனைக்கும் அவங்க பணம் இல்லை, நாம் வசூல் பண்ணி கொடுத்து ஜிஎஸ்டி மற்றதெல்லாம் போகக்கூடியது. அது மட்டும் இல்லை, வெள்ளம் புயல்னு வந்தால் தேசிய பேரிடர் நிதி இருக்குது, அந்த நிதியை நம்ம கொடுக்கறதில்லை. நமக்கு கல்வியில் கொடுக்கறதுக்கு உதாரணம் இருக்குது. ஏன்னா நம்ம பணம் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் போடுறாரு, நாங்கள் ஹிந்தி படிக்க சொல்லுவோம், இந்தியை படிக்கணும்னு திட்டம் வச்சாதான், உங்கள் பிள்ளைகள் கட்டாயமாக படித்தாதான் நாங்கள் திணிப்போம், அப்போ தான் நாங்கள் நிதி கொடுப்போம். சொல்கிறதுக்கு உனக்கு யோகிதை உண்டா, உரிமை உண்டா? கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கான் போடாமல். இதை உடனே சொல்ல வேண்டாமா? ஆகவே இதெல்லாம் வைத்து இதையும் தாண்டி நம்முடைய முதல்வர் தன்னுடைய ஆளுமை தரத்தாலே நிதி அறிஞர்களாம் வைத்து சிறப்பாக மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போய் இந்தியாவில் இந்த ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு பேருக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் சாதனைகளை எல்லாம். எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி இது இப்போ வந்திருக்கு, இன்னைக்கு வந்திருக்காங்க. ஒரு தெளிவாக மக்களுக்கு புரியும்படியாக, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இது ஏன்னா வெறும் தேர்தல் பிரச்சாரம் நண்பர்களே, இது ஒரு ஸ்டாலினுக்காக அல்ல, இது திராவிட இயக்கத்துக்காக அல்ல, அல்லது யாரோ சில அமைச்சர்களாக வரணுங்கிறது இல்லை. இந்த ஆட்சியை தெரிந்தோ தெரியாமலோ தவறாக சரி அப்படின்னு நாம் அலட்சியமாக இருந்தால் என்ன ஆகும்னா, எதிர்காலத்தில் பள்ளிக்கூடத்தை மூடுவாங்க. நமக்கு இன்னைக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் நம்ம பிள்ளைகள் வராது. பிள்ளைகள் ஒரு காலத்தில் நம்ம பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளோ நிம்மதி, கல்லூரியில் போய் படிச்சுன்னா மிகப்பெரிய அளவிற்கு படிப்படியாக சொன்னாங்க, நீங்கள் கல்லூரியில் போய் படிக்கணும்னா நமக்கு வசதி இல்லைங்க. அதுவும் நம்ம நாட்டில் உங்களுக்கு தெரியும், 5 பெண்ணை பார்த்தா அரசனும் ஆண்டி ஆவான்னு சொன்னான். இப்போ ஆண்டி ஆவான் போண்டி ஆவான்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தாய் வீட்டில் கூட அப்படி சீதனை வரல. ஆனால் ஸ்டாலின் அரசு கதவை தட்டிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாதம் 1000 ரூபான்னு கொடுக்கும். மிகப்பெரிய அளவு 12,000 ரூபா ஒரு பிள்ளைக்கு கல்லூரியில் படித்தா. அது இல்லாமல் உரிமை தொகை வருது, மிக முக்கியம். ஒரு வருஷத்தில் 5 பிள்ளையும் படிக்குது, 5 பெண் குழந்தைகள்னாரு, அதுதான் முக்கியம். பெண் குழந்தைகள் இப்போ ஆண்களுக்கும் வேணும்னாங்க, அதையும் அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. ஆகவே கவலை இல்லாமல் இருக்காங்க. காலையில் போய் சாப்பிட்டுட்டு போனால் பள்ளிக்கூடத்தில் அவங்க நல்லா கவனிப்பாங்கன்னா மயக்கம் போட்டு விடுது. ஏன்னா வீட்லேயும் சாப்பிட்றது இல்லை, எல்லாவற்றும் இருக்குது. அதனுடைய அளவு தான் நண்பர்களே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு, நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்திருப்பதற்கிறது சாதாரணமானதல்ல, ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மதிய உணவு தாண்டி காலை உணவு, காலையில் குழந்தைகள் போகுது. இப்போ முந்தி மாதிரி தாய்மார்கள் பின்னாலேயே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. முன்னால் மகிழ்ச்சியோடு போகிறாங்க பிள்ளைகள். ஏன்னு கேட்டால் மற்ற பிள்ளைகளோடு உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த மற்ற பிள்ளைகளோட பசியும் தீருது. பசி தீர்ந்தால் மட்டும் போதாது, ஜாதியும் மதமும் ஒழிஞ்சு போச்சுங்க. அதுதான் மிக முக்கியம். சாதாரண அதுக்கு முன்னால் ஏன் ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதியோட ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னால் பாருங்க. இப்போ எந்த ஜாதின்னு இல்லை, பகல் உணவுன்னா எல்லா ஜாதியும். யார் எந்த ஜாதியும் இல்லை, பசியும் போகுது, ஜாதியும் ஒழியுது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதுக்காக தான் ஜாதியை காப்பாற்றணும்னு இருக்கான் பாருங்க. மனிதர் மற்ற அரசியல் சட்டமாக்கணும்னு இவர்கள் இதுக்கு தான் இப்போ பாடுபடுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும்
அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே கல்வியில் மற்ற இடங்களில் எப்படி வந்திருக்கிறார் என்பதற்கு ஒவ்வொரு துறையிலும் நமக்கு இவ்வளவு பணத்தை வஞ்சனம் பண்ணுறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு இருந்தாலும் கூட நம்முடைய பகுதிகள் எப்படி வந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய மாநிலம் சிறப்பாக திகழ்ந்திருக்கிறது. பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை பார்த்தீங்கன்னாக்கா 7% கூட மற்றவங்க இல்லை. ஆனால் தற்போதைய தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச வளர்ச்சி 12% இருக்கிறது. இதை மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணம் அல்ல, மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே அதுவும் என்ன, மற்ற உத்தரப்பிரதேசத்தை பற்றி சொன்னாங்க. உத்தரப்பிரதேசம் மோடி வந்தார்னா சொல்லுவாங்க டபுள் என்ஜின் பாரு. டபுள் என்ஜின் போட்டாலே என்ன அர்த்தம்னா பொட்டியே இழுக்க முடியாது, ஒரு இன்ஜின் அதுவும் தான் அர்த்தம். ஆனால் இங்கே ஒரே இன்ஜின் எல்லா பொட்டியும் சேர்த்து இருக்குது, ஒரு நேரம் கூட தடம் போடுறதில்லை, இது டபக்குன்னு போடுறதில்லை. இது மிக முக்கியம். ஆகவே தான் டபுள் என்ஜின் இல்லை, டபுள் என்ஜினில் 3 என்ஜின் போட்டு வேலை செய்யாத என்ஜினை போட்டிருந்தா அது என்ன செய்யும்? ஆனால் இது முழுக்க வேலை செய்யக்கூடியது என்று பெரிய அளவுக்கு சாதனை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி. ஆகவே தான் அவர் பார்த்து வேறு மக்கள் ஆதரிக்கிறாங்க. மக்கள் நிச்சயம் ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேர்தலில் நீங்கள் எவ்வளவு தூரம் எஸ்ஐஆர்னு சொல்லி ஓட்டு திருட்டு நடத்தி எல்லா வகையான வந்தாலும் கூட செய்ய முடியாது. மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் விட்டது. ஒரு சின்ன உதாரணம், என்னென்ன ஒரு திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்தை பொறுத்தவரையில் அவர்கள் மிக தெளிவாக ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஏன்னா நேரம் அதிகமாகிவிட்டது. நான் என்னுடைய உரையை இன்னும் சில நிமிடங்களில் முடிப்பேன். அதுக்காக தான் காவல்துறையினர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி முன்னால் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் கடமையோடு அதை செய்வோம். ஆனால் நீங்கள் நல்லா நினைத்து சொல்ல வேண்டும், இந்த ஆட்சி போனால் நமக்கு கல்வி கிடையாது, இந்த வசதிகள் கிடையாது, ஒன்றும் வேண்டாம். பெண்கள் 1000 ரூபா முடியுமான்னு கேட்டீங்க, கொடுக்கும்போது கூட சுயமரியாதை உணர்வு இல்லையா? அதனால் என்ன சொன்னார், உதவித்தொகைன்னு சொல்லலை. 1000 ரூபாய்க்கு பேர் வச்சப்ப அதுக்கு பேர் என்ன, உதவித்தொகை இல்லை, அதுக்கு பேர் கலைஞர் உரிமை தொகை. உங்களுக்கு உரிமைன்னா சுயமரியாதை. இந்த யாரும் செய்ய முடியாது. இந்த இடத்துல பணம் கூட தூக்கி கொடுக்கலாம், உங்கள் பணத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்குமா அப்படி. இதை வராமல் தடுக்கணுங்கிறது என்ன பண்ணா, இப்போ கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டுட்டு தேர்தலை உடனே அறிவிச்சிட்டா தேர்தல் நேரத்தில் எல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு 3 மாதம் தடை பண்ணணும். பார்த்தீங்களா கொடுத்தாங்க, இனிமேல் கொடுக்க மாட்டாங்கன்னு மேடையில் சொல்லி மக்களை ஏமாற்றலாம், மகளிரை ஏமாற்றலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு இடமே இல்லாத அளவிற்கு தான் மிக முக்கியமாக என்ன பண்ணார், இவங்க அந்த தந்திரம் பண்ண உடனே அவர் ரொம்ப சாமர்த்தியமாக ஒன்று பட்டார். நேரம் இல்லை, பழைய தோழர்களுக்கு சொல்லலாம், அதை பற்றி இல்லை. மிக முக்கியமான அளவிற்கு என்ன செய்யணும் அப்படி கேட்டால் உடனே பார்த்தார். எல்லாருக்கும் திடீர்னு நம்ம உரிமை தொகை வாங்குகிற பெண்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, ஒரே மகிழ்ச்சி. அந்த வீட்டில் கூப்பிட்டு என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் காலையில் பேங்க்லன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு 5000 ரூபா வந்திருக்கு அப்படின்னாரு. 5000 ரூபாய். காரணம் என்ன, 3 மாதம் கோடை ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால் என்ன பண்ணார், அதுக்கு ஒரு 2000 ரூபாயும் சேர்த்து வச்சு கொடுத்தாங்க. மிகப்பெரிய 5000 ரூபாயை கொடுத்தாரு. இது திராவிட மாடல் ஆட்சி. ஆர்எஸ்எஸ் ஆட்சி என்ன தெரியுங்களா, மோடி ஆட்சி இருக்குங்களா. மோடி எப்படி பதவிக்கு வந்தார், தோழர்களே மக்களே நீங்கள் என்ன கொண்டு வந்து வச்சிங்கன்னாக்கா, வேலையில்லா திண்டாட்டமுள்ள இளைஞர்களே, உங்களுக்கு 2 கோடி பேருக்கு ஒரு வருஷத்துக்கு வேலை கொடுப்பேன்னாரு. எத்தனை கோடின்னு தேடுறதுக்கு வழி இல்லை. அதே மாதிரி வங்கி கணக்கு திறங்க, எல்லாரும் கிராமத்தில் திறந்து வைங்க, உங்களுக்கு 15 லட்சம் ரூபா பொத்துன்னு விழுவினாரு. ஆனால் என்ன விழுந்தது உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னதை எப்படி பண்ணல, ஆனால் சொல்லாததையும் சேர்த்து உடனடியாக 5000 ரூபா வந்தது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் பிஜேபி ஆட்சி. ஆகவே இது தொடர வேண்டும் என்பதுதான் தேர்தல். இந்த தேர்தலில் திராவிடமா ஆரியமானா மீண்டும் ஜாதியை கொண்டு வருவார்கள், மீண்டும் மாநில உரிமைகளை எல்லாம் பறித்து கொள்வார்கள், மீண்டும் நம்மை பழைய கருப்பனாக்குவார்கள், அடிமைத்தனத்துக்கு வருவார்கள். அதுக்காகத்தான் மதக்கலவரத்தை உண்டாக்கலாமான்னு பார்க்குறாங்க. அதுக்காக தான் மிக முக்கியமாக திரிசூலத்தை கையில் வச்சுருக்காங்க.
யாராவது இருக்கிறவள்னா அவருடைய மெத்தடு அதுதான் கூட்டணி, வேற ஒன்றும் இல்லை. வருமான வரித்துறையை ஏவு, அதுக்கு அடுத்தது சிபிஐயை விடு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமாக அமலாக்கத்துறைக்கு போ, வேணும்னு பொய் வழக்குகள் போடு. மிகப்பெரிய அளவிற்கு அமைச்சர்களுக்கு மேலே யார் யாரெல்லாம் உறுதியாக இருக்காங்க. ஆனால் இந்த முதலமைச்சர் நிமிர்ந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை தவிர இந்தியாவில் வேறு எந்த முதலமைச்சரும் கோழை அல்ல. நீ தேடி வந்த முதல்ல இந்து என்ற போதே சொன்னார்கள், ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த நாடிதல்லவே கோழை நாடிதல்லவேன்னு சொன்னார்கள். ஆகவேதான் இந்த இயக்கம், இந்த கொள்கை காரணம் திராவிட இயக்கத்திலிருந்து பூத்தது அந்த ஆட்சி. அதுதான் பெரியாருடைய பாசறையிலிருந்து வந்தது. இப்படிப்பட்ட தோழர்கள் ஏராளம் இங்கே சொன்னார்கள். பழைய தோழர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இங்கே மேடையில் பேசுகிறோம். இன்றைக்கு இந்த தோழர்களே நினைவில் வாழ்கிறோன்னு நினைவூட்டியிருக்காங்க. எனக்கு தெரியும், நேரத்து நெருக்கடினால் நான் வந்து சொல்லலை. கோரா, நம்ம ஆவடி கந்தசாமி, மொழியன்பன், பட்டாபிராமன் சக்கரபாணி, மல்லா மணிமாறன், ராஜேந்திரன், நாத்திகம் டாக்டர் பாலு, இலக்குப்புராஜ், ஆவடி திருநாவுக்கரசு, மனோகரன், ராமதுரை, மல்லிகா, என்ன இப்படி ஏராளமான தோழர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இப்போ இளம் தலைமுறை வந்து விட்டது. ஆகவே ஒவ்வொருவருடைய கடமை என்ன என்றால், நாம் ஸ்டாலினுக்காக எங்களுக்கு நாங்கள் தேர்தல் எங்களுக்கு ஓட்டு உண்டா? மிக முக்கியமாக ஒருத்தர் கேட்டார், நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றது, அதை சொல்லி முடிக்கிறேன். கேட்டார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திரிகையில் எடுத்தீங்கன்னா இந்த கூட்டணி எங்கே போச்சு, அந்த கட்சி கூட்டணி போச்சா, இப்போ வர்றாங்க, இவங்களுக்கு கூடுதல் சீட்டு கிடைக்குதா, எத்தனை இடம் கேட்டாங்க, அவங்க எத்தனை கேட்டாங்கன்னு எல்லாரும் இன்னும் பேசிகிட்டு இருக்கிற கட்டம். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், வயசானவர், அவருக்கு தெரியாது, நம்ம திமுகவை ஸ்டாலினை ஆதரிக்கணுன்னொடனே அவர் என்ன பார்த்து கேட்டார் ஒரு முறை, ஐயா எல்லாரும் இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, ஐயா உங்கள் கட்சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு ஐயா, நீங்கள் எத்தனை இடையா கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை இடையா அப்படின்னு கேட்டார். நான் சும்மா சொல்லலை, வேடிக்கையாக சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நிறைய கொடுத்துருக்காரு. கொடுத்துருப்பாரு. ஏன்னா நீங்கள் அடிக்கடி அவரோட கூட இருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், கொடுத்துருப்பாரு. ஆனால் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், எத்தனை இடம் தான் கொடுத்துருக்காரு கொஞ்சம் சொல்லுங்களேன்னாரு. நான் சொன்னேன் 234 இடங்கள். அதுதான் எல்லாம் எங்களுக்கு எல்லா கவலையும். ஏன்னா வேட்பாளருக்கு இல்லாத கவலை எங்களுக்கு உண்டு. காரணம், நாங்கள் அவர்களுக்காக ஓட்டு கேட்கவில்லை, உங்கள் சந்ததிக்காக ஓட்டு கேட்கிறோம். உங்களுடைய தலைமுறை வாழ வேண்டும். நாம் மட்டும் பண்ணுறல, இன்னைக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ தான் உத்தியோகம் ஆகிருக்கோம், இப்போ தான் டாக்டர் ஆகிருக்கோம், இப்போ தான் காவல்துறைக்கு போயிருக்கோம். இன்றைக்கி காவல்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் நாங்கள் ஊர்வலம் போனோம், ஐஜி எல்லாம் அவார்டு, நம்மளாம் கான்ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி அப்படி இல்லை, டிஜிபி எல்லாம் இவார்டு இந்த ஆட்சி இருக்கிறதுனால தான். அது மட்டுமல்ல, பெண்கள் ஐபிஎஸ், பெண்கள் டிஜிபி இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு காலத்தில். அப்போ இது யார் காரணம் தெரியுமா? செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் போட்டது, விருதுநகரில் தீர்மானம் போட்டாங்க. அதனால தான் கலைஞர் காட்சியில் தான் பெண் போலீஸ் உருவாக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு வளர்ந்து இன்றைக்கு பெண்கள் கையில், முதல்ல இந்த பெண்கள் கையிலெல்லாம் கரண்டி தான் இருந்தது போராமை, ஆனால் கரண்டி இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவள் கையை தாண்டி மிக முக்கியமாக அந்த கரண்டியை படித்து தூக்கி எறிஞ்சது பெரியார் கை. அதுதான் எடுத்து பார்க்கணும். சொன்னார், இந்த கரண்டியை வச்சுருக்காரு, ரொம்ப நாளாக இருக்கும். அது சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக பேனாவை கொடு, பேனா பிடிச்சாங்க. கரண்டி பிடிச்ச கைகள் தான் பேனாவை பிடிச்சது. ஆனால் அதே பெண்கள் பேனாவை பிடிச்சதனுடைய விளைவு, படித்து எழுதி வந்த உடனே அதுக்கு கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டாங்க. ஆளை சொல்றதுக்கு இல்லை, போலீஸ், காவல்துறை, இராணுவத்துறையிலே பெண்கள் வந்திருக்கிறார்கள். அதுக்கு தீர்மானம் போட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் அதை செய்தது. இது கூடாதுன்னு சொல்லுவது RSS. பெண்களை சமையல் அறையில் வை, பெண்களை சனாதனத்தின் பெயராலே உள்ளவைன்னு சொன்னார். எனவே நன்றாக சிந்தியுங்கள். தோழர்கள் அரும்பாடுபட்டு நல்ல ஏற்பாடு செய்ய உங்களுக்கு நன்றி. நேரம் இல்லை,
மீண்டும் மற்றொரு முறை விரிவாக விளக்கமாக பேசுவேன். அனுமதித்த காவல்துறைக்கு நன்றி என்று கூறி 10:01 அதுதான் மிக முக்கியம். நேரம் ஒன்றும் ஆகலை. 2 கடிகாரங்கள் படி பார்த்தா 10 கூட இருக்கும். ஆகவே நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. மீண்டும் மறவாதீர், மீண்டும் வரப்போவது ஸ்டாலின் ஆட்சிதான், அதிலே சந்தேகமில்லை. திராவிடம் வெல்லும், அதை வரலாறு என்றும் சொல்லும். நன்றி, வணக்கம்.